சிஎஸ்கே டார்கெட் செய்த மிக முக்கியமான பவுலருங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பவுலர் தாங்க நமக்கு தேவை. ஏன்னா சிஎஸ்கேல ரொம்ப நாளாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 145 150 இந்த ஸ்பீடு போடக்கூடிய எந்த பவுலருமே இல்லை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற விதமாக சிஎஸ்கேனே ஒரு முக்கியமான ஃபாஸ்ட் பவுலரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த அப்டேட்னால சிஎஸ்கேனிக்கு அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்க போகுது. ஏன் அப்படின்னா முன்ன சீசன் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயே ஓரளவுக்கு வந்து ஃபெயிலியராக தான் இருந்தாங்க, பவுலிங்லேயும் ஓரளவுக்கு ஃபெயிலியராக தான் இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் பவுலிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. எந்த பவுலருக்கு நம்ம போகலாம், யார் கரெக்டாக இருப்பாங்க, யார் வந்து ஸ்பீட் கரெக்டாக போட்டுருப்பாங்க, ஸோ எல்லா சுச்சுவேஷன்லையும் பர்ஃபெக்டாக போடக்கூடிய ஒரு தரமான பவுலர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து தேடிட்டு இருந்ததில் அப்படியேப்பட்ட ஒரு தரமான ஒரு பவுலர் தான் இப்போ வந்து கண்டுபிடிச்சி அவரை வந்து ஆக்ஷனில் எடுக்கலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசனுங்க. ஸோ செம்மையாக போட்டுட்ருக்காருங்க, இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலருங்க, வேறு மாதிரி போட்டுட்ருக்காருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 சீசன்லேயே சிஎஸ்கேனிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்தாருங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் மீது ஒரு நம்பிக்கையை சிஎஸ்கேனி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளானை தான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் கைக்வாட்டும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி தல தோனி அவர்களும் சேர்ந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் யாரை ரிலீஸ் பண்ணலாம், யார் யார் எடுத்துகிட்டு வரலாம், ஸோ அதே மாதிரி யார் யாரை ஆக்ஷனில் போய் நம்ம எடுக்கலாம் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷனில் தான் வந்து கிளாஸனை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பீடை மென்ஷன் பண்ணி ஸோ அவங்களுடைய பேஜில் வந்து போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ இதனாலே வந்து கிளியராக தெரிஞ்சு போச்சு அவர் உள்ளே தான் வரப்போகிறார் அப்படின்றது கிளியராக நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டிமேட் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில் பிரவிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து சிஎஸ்கேனிக்கு வரப்போகிறான்றது ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட்டையும் அவரையே கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சிஎஸ்கேவிற்கு ரொம்ப முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா நிறைய சீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடாக போடக்கூடிய பவுலர் யாருமே இல்லைங்க. ஸோ அது ஒரு பிரச்சனையாகவே சிஎஸ்கேனிக்கு ரொம்ப காலமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இப்போ நல்ல குயிக்காக போடக்கூடிய நல்ல பாலர்ஸ், நல்ல ஸ்பீடாக குயிக்காக போடக்கூடிய ஒரு தரமான ஒரு 2 பவுலர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கு அந்த நியூ பாலில் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சிஎஸ்கேனிக்கு ஒரு இடிக்கிற விஷயமா இருக்க தவிர மற்றபடிக்கெல்லாம் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. அதேமாரி இந்த 2026 சீசனுக்கான பேட்டிங் லைனப்பெல்லாம் சும்மா பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு தரமான லைனப்பை வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளானில் வந்து பவுலிங் யூனிட்டியும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரை தாண்டி இன்னும் நிறைய பவுலர்ஸை வந்து சிஎஸ்கேனி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்பீடு போடக்கூடிய பவுலர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து சிஎஸ்கேனி ஃபுல் அண்ட் ஃபுல் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்கன்னா தரமாக ஒரு 2 குவாலிட்டியான பவுலரை தான் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நம்ம டீமில் ஸ்பின்னர்ஸ் நிறைய இருக்கிறதுனால மேபி ஸ்பின்னர்ஸ்க்கு ஆப்ஷனுக்கு போக மாட்டாங்க. நம்ம வந்து அடுத்த பொசிஷனாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் நமக்கு தேவை. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு தேவை அந்த ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பை வந்து கொஞ்சம் யூனிட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான அந்த குவாலிட்டியை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா போதும். பேட்டிங் லைனப்லாம் தரமாக இருக்குங்க. ஸோ ஓப்பனிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது, மிடில் ஆர்டரும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த மிடில் ஆர்ட் டாப் ஆர்டர் அந்த டெய்லண்டர் மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கேவை யாராலையும் தொடங்க கூட முடியாது, அடிச்சு கூட முடியாது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிளாஸனை பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இதுக்கு முன்னாடி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து இந்த சீசன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க 2025 சீசனில். ஸோ அந்த இடத்துல நல்லா தான் போட்டிருக்காரு. மேபி மும்பை இந்தியன்ஸ் வந்து அவரை அப்ரோச் பண்ணி மீண்டும் அவரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் வந்து அவரை எடுக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எந்த மாதிரியான பிளானோட வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சிஎஸ்கே பண்ண போகிறாங்க. கூடிய விரைவில் அஃபிஷியலாக வந்து சிஎஸ்கேல இருந்து யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட கண்டிப்பாக வந்து அடுத்து வந்து யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ அதையும் தாண்டி இன்னும் பிக் விஷயங்கள் வந்து இருக்க போகுதுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இன்னும் நிறைய பிளான்ஸை வந்து மைண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளானும் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குற ஒரு பிளானை தான் இருக்க போகுது. ஸோ இதையும் தாண்டி கிளாஸ்னு ஒரு பக்கம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரன் கிரீனை அஃபிஷியலாகவே வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைடே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஏன் அவரை எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டரில் வந்து நல்ல குவாலிட்டியான ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஆஸ்திரேலியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா T20 செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேமரன் கிரீனை எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம லென்த் அந்த பிளேயிங் லெவலில் வந்து அந்த மிடில் ஆர்டரில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிசிஷனை வந்து நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்
மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த 2024 வந்து ஆர்சிபி வந்து அவரை வெளியே விட போகிறாங்க. மினி ஆக்ஷன் முடிஞ்சு மெகா ஆக்ஷன் வரப்போகுது. அந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் வந்து வெளியே தான் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணி அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் அவரால் வந்து அந்த இன்ஜுரினால் வந்து அந்த ஐபிஎல் சீசனே ஆட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ கம்பேக் பண்ணியிருக்காருங்க. ஸோ அந்த மினி ஆக்ஷனில் வந்து அவர் வந்து அப்ளை பண்ண போகிறாரு, மீண்டும் ஐபிஎலுக்கு வர போகிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வந்து வெளியே தூக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அது 10 கோடி, அந்த 10 பேரை வெளியே எடுத்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கோடி ரூபாய் பக்கம் வந்து சிஎஸ்கேட்டே இருக்குது. மேபி க்ரீனுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அவரை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, கேமரன் க்ரீனை வந்து சிஎஸ்கேன்னு எடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அவருடைய ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மும்பைக்கும் செம்மையாக ஆடி இருக்காரு, ஆர்சிபி அணிக்குமே செம்மையாக ஆடி இருக்காரு. ஸோ அதனால் மேபி சிஎஸ்கே அணிக்கு கூட எல்லோ ஜெர்சியில் வந்து அவங்களுடைய நேஷனல் டீமுடைய எல்லோ ஜெர்சி, அதே மாதிரி சிஎஸ்கேவுடைய எல்லோ ஜெர்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிங்கிள் ஆகி கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அவர்கிட்ட நமக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட நம்ம வந்து அவர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இன்னும் அந்த பவுலிங் யூனிட்டையும் சரி, அந்த பேட்டிங் லைனப்பையும் சரி நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணணும், பேக்கப் பிளேயர்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. காசி விஸ்வநாதன் அவர்கள் சிஇஓ கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கஷனை வந்து தோனிக்கிட்ட எடுப்பார். ருத்ராஜ் கைக்கோட்டும் ஒரு நல்ல பிளான் கொடுப்பாரு. அவருக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வேணும், யார் யாருக்கு போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இவங்களாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டிஸ்கஷனில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க. எந்தெந்த வீரர் நமக்கு வேணும், யார் யாருக்கு போகலாம், ஓப்பனிங் பேர் எப்படி இருக்க போகுது, மிடில் ஆர்டர் எப்படி இருக்க போகுது, பவுலிங் யூனிட் எப்படி இருக்க போகுது, எதை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணலாம், ஸோ யார் யார் நமக்கு வேணும், எந்தெந்த பிளேயருக்கு நம்ம போகலாம் ஆக்ஷனுக்கு, எந்தெந்த பிளேயருக்கு நம்ம இவ்வளோ பட்ஜெட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது, இந்த 2025 சீசனுக்கான அந்த மெகா ஆக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனி ஒரு நல்ல குவாலிட்டியான டீமை தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். உண்மையாக சொல்லணும்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பிளேயருமே நல்ல குவாலிட்டியான பிளேயர் தாங்க. பட் வந்து அந்த சீசன் நமக்கு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் சீசனாக ஆயிடுச்சு. ஸோ எல்லா பிளேயருக்குமே ஃபெயிலியர் ஆச்சு தவிர ஸோ டீமில் ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து எழுந்து மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கோட ஒரு நல்ல சீசனை வந்து மீண்டும் இந்த 2026 கண்டிப்பாக கம்பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே 12 டைம் வந்து ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு போனதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காமல் ஸோ இந்த 1-2 போட்டியெல்லாம் வந்து சீசனாக வந்து கண்டிப்பாக அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு நல்ல கம்பேக் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்ப்போம். சிஎஸ்கே அணி முடிவு செய்த ஒரு அதிரடியான 2 பவுலர், அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன், ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான விஷயங்களை வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதே மாதிரி இன்னும் வேறு யாரும் எந்தெந்த பிளேயருக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனுக்கு போனால் நல்லாயிருக்கும், இன்னும் வேறு யார் வந்து சிஎஸ்கே வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ பவுலிங் யூனிட்டில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை வந்து சிஎஸ்கே அணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய சஜஷனை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயருக்கு போனால் நல்லாயிருக்கும், யார் யாருக்கு டார்கெட் பண்ணால் நல்லாயிருக்கும், யார் யாருக்கு இவ்வளோ பட்ஜெட்டில் கொடுத்து எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேமரன் க்ரீன் ப்ளஸ் வந்து கிளேசன் வந்து சிஎஸ்கே அணிக்கு வருவதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை நடத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.